அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் இன்று உங்களிடம் எந்த துறையில் யார் சாதிப்பார்கள், தொழில் என்றாலும் சரி, உத்தியோகம் என்றாலும் சரி, எது சம்பந்தப்பட்ட துறையானது ஒருவருக்கு சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒருவரின் ஜாதக அமைப்பானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் நவ கிரகங்கள் அமையக்கூடிய நிலை பொறுத்து தான் அவருக்கு ஏற்படக்கூடிய தொழில் என்றாலும் சரி, உத்தியோகம் என்றாலும் சரி சாதிக்க முடியும். பொதுவாக எந்த கிரகமானது பலமாக இருக்கிறதோ அந்த கிரக தொடர்புடைய துறையானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடானது தொழில் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும், ஜீவனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாகும். லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடும் ராசி என கூறக்கூடிய சந்திரனுக்கு 10ஆம் வீடும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீட்டில் எப்படிப்பட்ட கிரகங்கள் அமைகிறதோ அந்த கிரகங்களின் பலம் பலகீனத்தை பொறுத்து அவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் தொழிலானது அமைகிறது. 10ஆம் வீட்டில் எந்த கிரகமானது பலமாக இருக்கிறதோ அக்கிரக தொடர்புடைய துறையானது மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சில காரகத்துவம் உண்டு. நவ கிரகங்களில் தலையாய கிரகமான சூரியனானவர் ஒருவரின் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் அமையப்பட்டிருந்தாலும், 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும், ராசிக்கு 10ஆம் வீட்டில் வலுவாக ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் சூரியனால் ஏற்படக்கூடிய துறையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் சம்பந்தப்பட்ட துறைன்னு பார்க்கின்ற பொழுது நவ கிரகங்களில் சூரியனானவர் அரசாங்க தொடர்புடைய துறையை குறிக்கக்கூடிய கிரகமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியனானவர் பலமாக இருக்கின்ற பொழுது அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிவதற்கான யோகமும், அரசாங்கம் சார்ந்த துறைகளில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய யோகமும் உண்டாகும். சூரியனானவர் 10இல் அமைவது ஒரு மிக சிறந்த அமைப்பாகும். நவகிரகங்களில் சூரியனானவர் 10இல் அமைகின்ற பொழுது திக்பலம் பெறுவார். அப்படி 10இல் அமைகின்ற பொழுது அந்த கிரகமானது ஆட்சி உச்சம் பெற்றதை விட பலமான நட்பலனை தரும். சிலருக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் அமைகின்ற பொழுது அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் மட்டும் இல்லாமல் தந்தை செய்த தொழில், மூதாதிகர் செய்த தொழில் கூட செய்து அதன் மூலமாக சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும். 10ஆம் வீட்டில் சூரியன் அமைவது மட்டுமில்லாமல் 5, 9ஆம் வீடும் நல்ல பலமாக இருந்து 5, 9ஆம் வீடுகளில் சுபகிரகமானது அமையப்பட்டிருந்தால் தந்தை வழி உறவினர்கள் செய்த துறையை கூட ஜாதகர் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, வாழ்வில் முன்னேறக்கூடிய யோகமானது ஒருவருக்கு உண்டாகும். அடுத்து நவ கிரகங்களில் சந்திரனை பற்றி பார்க்கின்ற பொழுது ஜல கிரகம், நீர் கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் ஆவார். சந்திரன் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் காரகன் ஆவார். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரனானவர் 10ஆம் வீட்டில் நல்ல பலமாக அமைகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு நீர் சம்பந்தப்பட்ட பகுதிகள், வெளியூர் வெளிநாடுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள், மலை பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த பகுதிகளில் பணிபுரிவதற்கான யோகமானது உண்டாகிறது. சந்திரன் பார்த்தீங்கன்றால் மருந்து தொடர்புடைய விஷயத்திற்கும் காரகனாவார். மருந்து தொடர்புடைய விஷயத்திற்கு கூட காரகன் என்பதனால மருத்துவ துறைகள் மூலமாக கூட சாதிக்கக்கூடிய அமைப்பானது, தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, பணிபுரிவதற்கான யோகமானது ஒருவருக்கு உண்டாகிறது.